என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது, மேலும் இந்த 30 நாட்களில் இவர்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், என்ன பரிகாரம் செஞ்சால் இவர்களுடைய வாழ்க்கையானது மேன்மேலும் வளம் பெறும், அதை பற்றின முழுமையான தகவலையும் பார்க்க போகிறோம். மேலும் ஜூன் மாதத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பயிற்சி என 6 கிரகங்களின் முக்கிய பயிற்சியானது நடக்குது. இதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன அதிர்ஷ்ட பலன்கள்லாம் கிடைக்க போகிறது என்றும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்குறாருங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், குடும்ப ரீதியான பிரச்சனை, மேலும் கணவன் மனைவி இடையே பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்குறாருங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் பரபரப்பு நிறைந்த மாதமாக இருக்க போகுது. வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொள்ள மன வலிமை உங்களுக்கு உண்டாகும். பணியிடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. குறித்த நேரத்தில் முடிக்க கூடுதல் உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. காதல் விஷயத்தில் மகிழ்ச்சியானது நிறைந்து காணப்படும். இருப்பினும் பிறரின் தலையீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. உங்களின் நேரத்தையும் ஆரோக்கியத்துடன் கவனம் தேவைப்படுதுங்க. வேலைகளை சரியாக திட்டமிட்டு நீங்கள் செய்ய வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கவனமும் நீங்கள் செலுத்த வேண்டும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஆபத்தான முதலீடு விஷயங்களை தவிர்க்க வேண்டும். வேலை சார்ந்த விஷயத்தில் அலட்சியத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்க போகுது. மேலும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களே காணப்படும். எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய தோற்றத்தில் மெருகானது கூடி காணப்படும். உங்களுடைய மனதின் தெளிவு உங்களுடைய முகத்தில் வெளிப்பட்டு காணப்படும். வரும் மாதங்களில் சொத்து தொடர்பான விஷயங்கள் ஒரு தீர்வுக்கு வருங்க. உடன்பிறப்புடனான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். இது உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் தான் இருக்கும். நீங்கள் எதிரிகளையும் வெல்லுவீங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது அனுகூலமான மாதம் என்றே சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றத்தில் அதிர்ஷ்டம் பெறும் பங்கு வகிக்க போறீங்க. எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் காரணத்தால் உங்களுடைய மகிழ்ச்சி சற்று குறையலாங்க. உங்களுடைய வேலையில் நீங்கள் பற்றில்லாமலே இருக்கலாம். குழந்தைகளிடம் நீங்கள் உங்களுடைய ஈகோ மனப்பான்மையை காட்ட போறீங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீங்க. பயனுள்ள காரியங்களுக்காக செலவும் செய்வீங்க. என்றாலும் உங்களுடைய நிதி சுமையானது அதிகரித்து தான் காணப்படும். உங்களுடைய சொந்த ஊரிலிருந்து வேறு இடங்களுக்கு மாறவும் விரும்புவீங்க. இந்த மாதம் உங்களுடைய மன அமைதி குறையலாங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு, அதாவது உறவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. உங்களை சுற்றி இருக்கும் நபர்களால் நீங்கள் உணர்ச்சி வசப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வையும் பாதிக்கலாம். காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. நேர்மை வெளிப்படை பேச்சு மூலமாக இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருகி காணப்படும். ஒரு சிலருக்கு புதிய உறவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. ஈகோ பிரச்சனை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு உறவில் பிரிவுகள் கூட சாத்தியம்தாங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஆழ்ந்த பிணைப்பும் இருக்கலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உறவை பொறுத்தவரை உங்களுக்கு கலவையான பலன்களை பெறுவீங்க. அடுத்து நிதிநிலை. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலையானது மிதமாகவே இருக்குங்க. உங்களுக்கு மற்றும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யவும் நேரலாம். தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளின் தேவைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க.
கடன் வாங்கும் கட்டாயம் கூட உங்களுக்கு ஏற்படலாம். பணப்புழக்கம் திடீரென்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் அதிகப்படியான ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். பண வருவாயும் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் இடமாற்றம் அல்லது முதலீடுகளை விற்கும் வகையில் செலவுகளை மேற்கொள்ளவும் நேரிடுங்க. பங்கு வர்த்தக விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் தொழில் கூட்டாளிகள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. மேலும் உங்களுடைய நிதிநிலை மேம்பட நீங்கள் சனி பூஜை செய்து வந்தால் உங்களுடைய நிதிநிலையானது மேம்பட்டு காணப்படுங்க. அடுத்து உத்தியோகம். இந்த மாதம் உங்களுடைய உத்தியோக வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் உங்களுடைய சக பணியாளர்களிடம் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக நீங்கள் பழக வேண்டுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம். தொழில் நிபுணர்களுக்கு இந்த மாதம் சவாலான காலகட்டமாகவே இருக்க போகுது. பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் இருந்தாலும் கூட சக பணியாளர்கள் எதிரிகள் போல உங்களுக்கு செயல்படலாம். பயமும் பதட்டமும் உங்களை ஆட்கொள்ளலாங்க. பணியில் வெற்றி பெற பயம் மற்றும் பதற்றத்தை நீங்கள் கைவிட வேண்டுங்க. மாதத்தின் கடைசி வாரத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையானது உயரலாம். இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேலதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் குறுக்கீடும் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்து தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் மிதமான பலன்களை உங்களுக்கு கிட்டும் மாதமாக அமைய போகுதுங்க. கூட்டாளிகள், நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் ஸ்திரப்படுத்த போறீங்க, விரிவுபடுத்தவும் செய்வீங்க. இந்த மாதம் நீங்கள் புதிய கூட்டு தொழிலில் இறங்கும் வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. தொழில் உத்திகளை மறுபரிசீலனை செய்யவும் தொழிலை விரிவுபடுத்த புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் காணப்படும் சவால்கள் தற்காலிகமாக பயத்தையும் பதட்டத்தையும் அளிக்கலாம். அரசு அதிகாரிகள் மூலமாக சிக்கல்கள் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. கடந்த கால சந்தை பங்கீடு வீழ்ச்சியில இருந்து இந்த மாதம் மீட்டு எடுக்க போறீங்க. சந்தை பங்கை மீட்டெடுப்பதில் வாடிக்கையாளர் திருப்தி முக்கியமானதாக இருக்க போகுது. தொழிலில் உங்களுடைய இலக்கு மற்றும் நீண்டகால கண்ணோட்டத்தை பொறுத்து உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கலாம். அடுத்து ஆரோக்கியம். இந்த மாதம் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்து கொண்டு தான் இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் உங்களுக்கு இருக்கலாம். குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். உண்ணும் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து எளிய உடற்பயிற்சியும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்து மாணவர்கள். இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. என்றாலும் கல்வி கற்கும் போது பொறுமை அவசியம் தேவைப்படுது. ஆசிரியர் மற்றும் வழிகாட்டிகளுடனான உறவு என்று வரும்போது கலவையான பலன்களை நீங்கள் பெற போறீங்க. புதிய நண்பர்கள் மூலமாக கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் அதனை தவிர்க்க வேண்டுங்க. கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் ஒரு சில மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்க பெறுவாங்க. மேலும் மாணவர்களாகி நீங்கள் கல்வியில் சிறந்த விளங்க வேண்டும் என்றால் துர்கா பூஜை செய்து வந்தால் மேன்மேலும் உங்களுடைய கல்வியானது சிறந்து காணப்படுங்க. மேலும் தனுசு ராசிக்காரங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மையடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டால் கண்டிப்பாக கேது பூஜை செய்ய வேண்டுங்க. கேது பூஜை செய்து வந்தால் உங்களுடைய தொழிலானது மேன்மேலும் வளர்ச்சி பெறும். மேலும் என்னதான் செஞ்சாலும் எனக்கு வருமானம் ரொம்ப குறைவாகவே இருக்குது, நிதிநிலையானது மிகவும் சிரமம் தரும் வகையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய நிதிநிலை மேம்பட நினைச்சிங்கன்னா சனி பூஜை செய்து வர உங்களுடைய நிதிநிலையானது மேம்பட்டு காணப்படுங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களில் உங்களுடைய திருமண உறவில் நல்லிணக்கம் காண, அதாவது திருமண உறவு உங்களுக்கு நன்றாக அமைய புதன் பூஜை செய்து வரலாம். புதன் பூஜை செய்து வந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கையானது இனிதே நன்றாக இருக்குங்க. மேலும் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் வெளியில் பயணம் செல்லும் பொழுதும் வண்டி மற்றும் வாகனத்தை பயன்படுத்தும் போதும் அதிக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேலைக்கு தகுந்த உணவை சாப்பிட வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான ஈடுபாடு கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டுங்க. இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய
30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.